ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் அதிரடியாக கடகராசிக்கு பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். தற்போது 2025 ஆண்டில் இறுதி மாதமான டிசம்பர் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த டிசம்பர் மாதத்தில் இறுதியாக ஒரு சூப்பரான விஷயமானது நடக்க போகுது. டிசம்பர் 4 அன்னைக்கு தான் நடக்க போகுது. அன்னைக்கு தமிழ் மாதம் 8வது மாதமான கார்த்திகையுடைய 18ஆம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாள்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இது சாதாரண பௌர்ணமி கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாறப்போகுது. இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிரகங்கள் மூலிமா கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது, ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது. இந்த பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிகாரம் செய்யணும். அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும். அதனால் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயனடைய முடியும். சரி வாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, கார்த்திகை மாத பௌர்ணமியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வகர நிவர்த்தியாகி பலம் பெற்று அமர்றாரு. எனவே எதிலுமே இந்த பௌர்ணமியிலிருந்து நிதானமும் பொறுமையும் தேவை. விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும், ஆனாலும் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணும். உடல்நலத்தில் ரொம்ப அக்கறை காட்டணும். எவ்வளவு தொகை வந்தாலும் அது சேமிப்பாக மாறாது. முயற்சிகளில் தடைகள் நிறைய ஏற்படும். சனி பயிற்சி வரை சற்று பொறுமையாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு செயல்படுவது நல்லது. பணிபுரியக்கூடிய இடத்துல பதற்றம் வேண்டாம். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தால் அதில் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். இந்த மாதிரியான பல ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுனால பௌர்ணமியில் குறிப்பாக குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்புறம் இந்த பௌர்ணமி தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே குரு பார்த்தாலும் சேர்த்தாலும் கோடி நன்மை என்பதற்கிணங்க தீமைகள் விலக வழிவகுத்து கொடுப்பார். ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு வக்ரமும் அந்த கடகத்தில் பெறாங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. 6க்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது இந்த பௌர்ணமியில் நன்மை தான். இருந்தாலும் 9ஆம் இடம் எனப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி என்பதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகளெல்லாம் கவனமோடு கையாளணும், இல்லைனா அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி குரு வகரத்தினால சில ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பௌர்ணமியில் விருச்சக ராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானம் வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலை சேரும். உள்ளத்தில் எதை நினைக்கிறீர்களோ அதை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் சுக்கிரன் விருச்சகத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி கிடைக்கும். இதை தொடர்ந்து பௌர்ணமி முடிந்து சில நாட்களே தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்வார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6ல் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானம் பலப்படுகிறது. எனவே செய்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகள் விலகுவாங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்கள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துற மாதிரி கூட சூழ்நிலை உண்டாகும். அதுக்கப்புறமா
இதே பௌர்ணமிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு புதனும் வருவார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். பிள்ளைகள் வழியிலே சுப செய்திகள் வந்து சேரும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும். அதுக்கான நேரமாக இந்த பௌர்ணமி இருக்க போது. வருமான உச்சம் பெறும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவாங்க. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சேர்க்கையினால உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பொதுவாக சொல்லணும்னா இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு பிறகு பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பிற்பகுதி மகிழ்ச்சி தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு லாக மாற்றம் எளிதில் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு சுப செய்தி வந்து சேரும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் என்று ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஸோ உங்களோட ராசிக்கான பலன்களை பார்த்துட்டீங்க. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பௌர்ணமி பரிகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்தில் ரொம்ப முக்கியமான பௌர்ணமி. இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் இதையெல்லாம் உங்கள் ராசிக்காரங்க மறக்காமல் செய்தீங்கன்னா இதன் மூலமாக சிறப்பான பலன்களை பெற முடியும். ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானது தான் என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம். அதிலும் இந்த பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரமும் கொண்டதாக வருது. எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்தில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஆன்மீக தகவல்களை விரிவாக சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாகும். ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திர பகவானுக்குரியது. புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வ மகளான லட்சுமி தேவியின் சகோதரன் ஆவார். பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளுடைய அம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார். எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமான பௌர்ணமி இதனாலேயே சிறப்பு என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே உங்கள் ராசிக்காரங்க எழுந்து குளித்து முடித்து விட்டு தேநீர் காப்பி உட்பட எதையும் அருந்தாமல் உண்ணா நோம்பு இருப்பது சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரையை நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பின்பு உங்கள் பூஜரையில் அரிசி மாவு கோலமிடணும். முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜரையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டு இட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க. பின்பு அந்த வேலுக்கு வாசமிக்க மலர்கள் சாத்த வேண்டும். பிறகு ஒரு செம்பு அல்லது வெள்ளி விளக்குல தீபம் ஏற்றி வைத்து அதனோடு 6 மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக வைக்க வேண்டும். பிறகு பூஜரையிலே சாஷ்டாங்கமாக அமர்ந்து முருகனுக்குரிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தினத்திலேயே கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிற சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வம் சேரும். அப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யணும். இதனாலேயே உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும். கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் மாலை மேல வாழில் பூரணச்சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூரணச்சந்திரனுக்கு ஒரு தாம்பளத்தட்டில் தூபக்கால் வைத்து அதில் கட்டி கற்பூரம் ஏற்றி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும். பிறகு அந்த முழு சந்திரனால் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்கள் பூஜரையில் அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்ய வேண்டும். சொன்ன முறையில் லலிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கார நபர்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வாக்குவன்மை பெருகும். நேரடி மறைமுக எதிரிகள் ஒழிவாங்க. சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மேற்சொன்ன முறையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்வதால் முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரின் முழுமையான அருளையும் பெற முடியும். ஸோ இந்த நாளை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது. அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ இந்த நாளை தவற விட்டுட்டிங்கன்னா திரும்ப அடுத்த ஒரு வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க.
ஸோ இந்த ஒரு முக்கியமான இதை உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு பயன் பெறட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.